நோய்கள் குறித்தும் அதுக்குன்னு இருக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் குறித்தும் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சித்த மருத்துவம் பற்றி தான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே தமிழ் மண்ணினுடைய அடையாளமாக விளங்குறது இந்த சித்த மருத்துவம். உடல், மனம், உயிர் இந்த மூன்றையுமே சமநிலைப்படுத்துகிற ஒரு மருத்துவ முறை தான் சித்த மருத்துவம் அப்படின்லாம் சொல்லப்படுறது உண்டு. அந்த வகையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோன்னா பல அரிய வகை நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த அரிய வகை நோய்களுக்கு எல்லாம் சித்த மருத்துவத்தில் குணப்படுத்துகிற மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் என்னென்ன இருக்குது, இந்த சித்த மருத்துவத்துக்காக பத்தியம் அப்படிங்கிற முறை ரொம்ப முக்கியமான விஷயமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். சித்த மருத்துவம் பத்தின சந்தேகங்கள் ஏதேனும் உங்களுக்கு இருப்பின் திரையில தெரியக்கூடிய எண்ணை தொடர்பு கொண்டு நேரலையில உங்களுக்கான விளக்கங்களை கேட்டு பெறலாம். இந்த சித்த மருத்துவம் தொடர்பான நிறைய விஷயங்களை இன்னைக்கு விளக்குறதுக்காக நம்ம கூட நிகழ்ச்சியில அரங்கத்துல நேரலையில இணைஞ்சிருக்கிறாங்க சித்த மருத்துவர் டாக்டர் சாய் சதீஷ் அவர்கள். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். டாக்டர், இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அரிய வகை நோய்கள் அப்படின்னு நிறைய சொல்லப்படுறது உண்டு. இப்போ சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா அரிய வகை நோய்னா எதை டாக்டர் சொல்லலாம்? பொதுவாக அரிய வகை நோய்னா நம்ம மாடர்ன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஜீரோ நெகட்டிவ் பாலிஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் ரேராக இருக்குது. இப்போ ஆட்டோமின் டிசார்டர்ஸ் எல்லாமே ஒரு அரிய வகை நோய் தான். நிறைய பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு சமூக சூழல்லையும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லேயும் இந்த நோய்கள்லாம் புதுசாக உருவாகிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் சித்த மருத்துவத்தில் ஒரு அந்த வாத பித்த கபம் அப்படிங்கிற ஹியூமரில் நம்ம கொண்டு போனோம்னா அது ஈஸியாக சரி பண்ணி எந்த நோயாக இருந்தாலுமே நம்ம எர்லி ஸ்டேஜில் நம்ம பார்த்தோம்னாவே அதுக்கான தீர்வு முழுமையாக இருக்குது. ஓகே டாக்டர், இப்போது நீண்ட நாட்களாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல டாக்டர், இப்போது ஏர்லி ஸ்டேஜ்லேயே அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் க்யூர் பண்ணுறது ஈஸி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இப்போ பார்த்தோம்னா அலோபதிலேயுமே நிறைய மருத்துவ சிகிச்சை முறைகள் ஏர்லி ஸ்டேஜில் நம்ம பண்ணோன்னா க்யூர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுறது உண்டு. அந்த வகையில் பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் இப்போ நீண்ட நாளாக ஒருத்தவங்க ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கும் டாக்டர்? முக்கியமாக அது இப்போ அன்றாடம் நம்ம இப்போ லைஃப் ஸ்டைல் மட்டும் இல்லை, நம்மளோட ஃபுட் ஸ்டைலுமே மாறிடுச்சு. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா வயிற்று பிரச்சனையினால் அவதிப்படுறவங்க தான் ரொம்ப அதிகம். அதை நம்ம ஆரம்பகட்ட நிலையிலேயே கண்டறிஞ்சோம்னா அது முழுவதுமாகவே க்யூர் பண்ணிடலாம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படிம்பாங்க. இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஐபிஎஸ்ங்கிற ஒரு ஆட்டோமின் டிசீஸ் நம்ம ஒரு சரியான முறையில் கவனிக்க தவறினோம்னா சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். பட் ஆரம்பத்திலே இதை நம்ம கண்டறிஞ்சோம்னா இதில் ஒரு நிறைய மருந்துகள்லாம் அற்புதமான மருந்துகள் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி மெடிசன் பார்த்திங்கன்னா அண்டை இலகம்னு இருக்குது. அண்டை இலகம்னு சிம்பிளான ஒரு அண்டை இலகம் பார்த்திங்கன்னா ஒரு முட்டையோட வெண்கருவில் அந்த ப்ராசஸ் மெத்தட் இருக்கும். அந்த அண்டை இலகம் க்யூரபுளாகவே அட்டை குன்மமும் சரியாகும்னு அதில் போட்டிருக்காங்க. அல்சரே பார்த்திங்கன்னா 8 டைப் ஆஃப் அல்சர் இருக்குது. நம்ம மாடர்னில் கேஸ்ட்ரிக் அல்சர், டியோடனல் அல்சர், பெப்டிக் அல்சர், ஈசோஃபேசிட்டிஸ் இதெல்லாம் இருக்குது. பட் இதில் பார்த்திங்கன்னா அந்த வலி குன்மம், அழல், ஐயம், குற்றம் இந்த மாதிரி 8 வகையான குன்மங்களும் அந்த ஒரு மருந்துலேயே போயிடும். ஒரு மருந்துலேயே க்யூர் ஆகிற அளவுக்கு அதோட தன்மை இருக்குது. இது நம்மளோட அன்றாடம் பேஷண்ட்ஸில் இந்த ஒரு மருந்தை எடுத்துக்கிட்டே டோட்டல், அதாவது அந்த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் டிசார்டர்ஸ்ன்னு சொல்கிற அத்தனை வகையான நோய்களும் இந்த எர்லி ஸ்டேஜில் இது எடுக்கும்போது மொத்தமாகவே இது சரியாயிடும். இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நவீன பர்பஸைனால் இப்போ இந்த ஈசோஃபேஜிட்டிஸ், இந்த கேஸ்ட்ரிக் அல்சர், பெப்டிக் அல்சர் பார்த்திங்கன்னா பெல்ஜிங், பிளாட்லன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நம்ம இந்த நவீன பர்பஸை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம திரிபுலா சூரணம், இப்போ அதிமதுர சூரணம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்க சொல்லுவோம். நம்ம டூத் பார்த்திங்கன்னா பல்பொடியாகவே நாங்கள் அந்த திரிபுலா சூரணத்தை ப்ரெஸ்கிரைப் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா சலைவா செக்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பேஸாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் டிசார்டர் வரதுக்கு முக்கியமான காரணமே டிக்ரீஸ் த சலைவா செக்ரேஷன். அதனால தான் எர்லி இப்போ ஒரு 1 to 10 ஏஜுக்குள்ள குழந்தைங்களுக்கு வயிற்று பிரச்சனை வராது. காரணம் என்னென்னா அவங்களுக்கு எக்ஸசிவ் சலைவா செக்ரேஷன் இருக்கிறதுனால அவங்களுக்கு வராது. அப்புறம் ஏஜ் ஆக நம்ம பார்த்திங்கன்னா அந்த சலைவா செக்ரேஷன் ஆட்டோமேட்டிக் கம்மியாகிடும். நம்ம தண்ணியை வச்சு குடிக்கணும். வாயில் ஒரு 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 10 செகண்டாவது நம்ம வச்சுட்டு தான் குடிக்கணும். நம்ம யாருமே அப்படி பழக்கப்படுத்துறதில்ல. நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம தண்ணியை நம்ம அவசரமாக நம்ம உணவு உண்றதும் சரி, நீர் குடிக்கிறதும் சரி நம்ம ரொம்ப அவசரமாக பண்ணுறோம். நீங்கள் ஆரம்பத்திலே பேசும்போது சொன்னீங்க உடல், மனம், உயிர் அப்படின்ட்டு இன்னொரு இருக்குது. ஆக்சுவலாக நம்மளோட பாடி கான்சிக்வன்ஸே பார்த்திங்கன்னா உடல், உயிர், ஆன்மா
ஓகே. இது கனெக்டிங் தி ட்ராவல் டிவைஸ் தான் இந்த மனம்ங்கிறது. ஓகே. இது வந்து அன்றாடம் நம்ம வாழ்வில் நம்ம இந்த மனம் வந்து ஆன்மா கூடயும் பயணிக்கும், உடல் கூடயும் பயணிக்கும், உயிர் கூடயும் பயணிக்கும். இது வந்து மோரர்லெஸ் நம்ம இதில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம். பட் அது தெரியாத நம்ம போயிட்டுருப்போம். அதனால் மனதை வந்து சரியான முறையில் நம்ம கட்டுப்பாடோடு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு இந்த கேஸ்ட்ரோனல் டிசார்டர்ஸ், எந்த ஆட்டோமிக் டிசார்டராக இருந்தாலுமே அதை தடுத்துடலாம். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசலாம். ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, உங்ககிட்ட பேசுவோம். சிவகாசிலேருந்து தேவிப்பன் கால் பண்ணியிருக்கிறீங்க. வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். சிவகாசியில் பட்டாசு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் மேடம். ஓகே. வயசு வந்து 77 வயசு ஆகுது மேடம். வறுமையினால இன்னும் நான் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு மேடம். பட்டாசு கம்பெனியில் குனிஞ்சு வேலை, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு குனிஞ்சு வேலை செய்ய வேண்டியிருக்கு மேடம். தேவன் மன்னிக்கவும், உங்களுடைய சந்தேகம் எங்களுக்கு தெளிவாக வந்து கேட்கல, மீண்டும் ஒரு முறை சொல்ல முடியுமா? மேடம், நான் வந்து சிவகாசி பக்கம், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பக்கம் பட்டாசு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் மேடம். வயசு வந்து 77 வயசு ஆகுது மேடம். அப்படி பார்த்தோம் இன்னும் எனக்கு வறுமை கோட்டில் கீழே இருக்கிறதால வேலை இன்னும் நான் குனிஞ்சு பட்டாசு கம்பெனியில் வேலை பார்க்க வேண்டியிருக்கு மேடம். குறுக்கு வழி பயங்கரமா இருக்கு மேடம். எல்லா இதுலையும் சித்த மருத்துவம், ஆங்கில மருத்துவம் எல்லாமே பார்த்தாச்சுன்னா ஒரு 2 நாளைக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அப்புறம் மறுபடியும் வலி வந்துடுது மேடம். 500 1000 செலவு பண்ணாலும் மறுபடியும் 2 நாள் கேட்குது, மறுபடியும் வந்துடுது. அங்க டிவியில வந்து உங்க விளம்பரத்தை பார்த்தேன் மேடம். ஓகே சார், அவங்களுக்கு 77 வயசாகுதான், பட்டாசு கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்களாம். குறுக்கு வலி அந்த மாதிரிலாம் ஜாஸ்தி இருக்குதான். ஏதோ மருத்துவ முறைகள்லாம் பார்த்துருக்குறாங்க போல், ஆனால் அவங்களுக்கு அமௌண்ட்டு தான் செலவாகுதே தவிர்த்து அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது காரணம் என்னென்னா, இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து 77 சொல்கிறாரு. இப்போ நம்மளோட பாடி டைப்பு பார்த்திங்கன்னா வாதம், பித்தம், கபம்ங்கிற டைப்பில் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு 30 இயர்ஸ் வாதம், செகண்ட் 30 இயர்ஸ் வந்து பித்தம், அப்புறம் லாஸ்ட் 30 இயர்ஸ் வந்து கபம் இருக்கும். கபம் வந்து இந்த டெஸ்ட்ராய் பண்ணுற ப்ராசஸ் போயிட்டுருக்கும். அந்த டெஸ்ட்ராய் பண்ணுற ப்ராசஸில் வாதம் கூடுறதுனால இந்த பிரச்சனை வரும். அந்த வாதம்னு சொல்கிறோம், அது ஹியூமர். அது அந்த வாதம் கூடுறதுனால அது பிரச்சனை வரும். அதுக்கான மருத்துவ முறைகள் வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெண்டுமே பயன்படுத்தணும். எக்ஸ்டர்னல் பார்த்திங்கன்னா தெரப்பி பார்த்திங்கன்னா இந்த விடமுட்டி தைலம், இந்த விடமுட்டி தைலம்ங்கிறது லகு விடமுட்டி தைலம், வாதகேசரி தைலம், மைன தைலம், ஷீரப்லா தைலம், சிவப்பு குக்கில் தைலம் போன்ற தைலங்கள்லாம் வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் பண்ணோம்னாவே அவங்களோட வாதம் வந்து குறையும். உதாரணமாக அந்த கொல்லுப்பொடின்னு சொல்லுவாங்க. அந்த கொல்லுப்பொடி வந்து ஜஸ்ட் வந்து ட்ரை பவுடர் வந்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணி நல்லா பண்ணிட்டோம்னாவே போதும். மார்னிங் சன்லைட்டில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உடம்பை காமிக்கணும். மார்னிங் சன்லைட்டில் காமிக்கும்போது நல்ல அந்த எக்ஸ்போசர், சன்லைட் எக்ஸ்போசரில் அவங்களுக்கு அந்த வாதத்தன்மையெல்லாம் வந்து குறையும். இது அந்த குறுக்கு வழியிலவே நல்லா குறையும். இன்டர்னலாக நம்ம அந்த அமுக்ராச்சூர்ணம் நல்லாயிருக்கும். தனி அமுக்ராச்சூர்ணம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த கூட வந்து சங்கு பருப்பம், சிலாசத்து பருப்பம் அதெல்லாம் கலந்து கொடுப்பாங்க. அப்புறம் கஷாயமும் நம்ம குடிக்கலாம். நம்ம நிலவேம்பு குடிநீர்லாம் நல்லா வாதத்தை குறைக்கும். அப்புறம் வாதசுர குடிநீர்னு இருக்குது, இதெல்லாம் வாதத்தை நல்லாவே குறைக்கும். அது மாதிரி நம்ம இந்த மாதிரி மருந்துகள்லாம் தொடர்ச்சியாக எடுக்கணும். ஒரு 3 முதல் ஒரு 4 மாதம் வந்து மருத்துவரோட ஆலோசனைப்படி தொடர்ச்சியாக எடுக்கணும். இதில் உணவு முறை ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வலி வாதம் அதிகமாக இருக்கும்போது ஓரளவுக்கு நான்வெஜ்ஜை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, சிட்ரிக் ஃப்ரூட்ஸு, கொண்டக்கடலை, வேர்க்கடலை இந்த மாதிரி உணவுப் பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு சிஸ்டமேட்டிக் ஃபுட்டு, டைம்லி ஃபுட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணால் நல்ல தூக்கம் உறக்கம் இருந்தாவே போதும். ஓகே டாக்டர், நம்ம இந்த உணவு முறை வந்து இந்த சிகிச்சை முறை எடுத்துக்கிறப்ப எப்படி பார்க்கணுன்றதை தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்கிறாங்க, காரைக்கால்லேருந்து முருகேசன் கால் பண்ணியிருக்கிறீங்க. வணக்கம் முருகேசன், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். என்னோட மாமா பார்த்துங்க, ஒரு 78 வயசு ஆச்சு. சொல்லுங்கள் சார். ஹலோ, சொல்லுங்கள் சார். என்னோட மாமா பார்த்துங்க 78 வயசு ஆச்சு. என்ன ஹார்ட் ஆப்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க, டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த டேப்லெட் எடுக்கிறதுனால அதிகமாக எடுக்கிறதுனால இப்போ யூரின் ப்ராப்ளம் வருது பார்த்துங்க. அந்த யூரின் நல்லா நார்மலாக போக மாட்டேங்குது. இதுக்கு ஏதாவது சித்தா மெடிக்கல் ஏதாவது அந்த கிரியேட்டிவிட்டி வந்து அந்த 1.8 இருக்குமா 2.8 இருக்குதான் பார்த்துங்க. சரியா விசிபிளா இல்ல முருகேசன், உங்களுடைய மாமாக்காக கேட்குறீங்க, 72 வயசாகுது, என்ன பிரச்சனை, எதனால அந்த யூரின் பிரச்சனைலாம் வருது? அந்த டேப்லெட் அதிகமாக சேர்க்கறதுனால எப்படி சொல்றாங்க? டேப்லெட் அதிகமாக ஹார்ட் பேஷண்ட் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்காங்களா? ஆமா. அதனால டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால இப்போ டேப்லெட் எடுக்காம இருக்க முடியாது. யூரினும் கொஞ்சம் தடைப்படுது. அதனால ஏதாவது சித்தா மெடிக்கல் யூரின் இன்கான்டினன்ஸ் அதாவது தடைப்படுது. அது வந்து யூரின் ஆக்சுவலாக யூரினேஷன் பார்த்தீங்கன்னா அந்த யூரினேஷன் வந்து இன்விசிபிள் பாடி விசிபிள் பாடியோட கனெக்ட் ஆகிருக்கும். அதனால தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வியானன் அப்படின்னு சொல்கிற வாய்க்களோட ஓட்டம் வந்து சரியாக இருந்ததுன்னா அந்த யூரின் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருந்துகிட்டே இருக்கும். வியானன் ப்ளஸ் அபானன் சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில்.
இதற்கான மருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா யூரின் ஃப்ளோ சரியாக வரணும் அப்படின்னா நெரிஞ்சில் குடிநீர், அந்த சிறுகன் பிலை, பூனை மீசைன்னு இருக்குது, ஆர்த்தோசிஃபான் கிராண்டிஃப்ளோரஸ் அப்படின்ட்டு. பூனை மீசை அப்படின்னா அதோட ஃப்ளவர் வந்து பூனை மீசை மாதிரி இருக்கும். அந்த அந்த ஆர்த்தோசிஃபான் கிராண்டிஃப்ளோரஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நெஃப்ரான் டேமேஜை வந்து கிளியர் பண்ணோம். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அந்த யூரின் ஃப்ளோ இதெல்லாமே கொஞ்சம் நல்லா கரெக்ட் பண்ணோம். இப்போ அந்த நெரிஞ்சில், நீர்மூழ்கி அந்த மாதிரி மருந்துகளை வந்து குடிநீர் வகைகளை எடுத்தோம்னா உங்களுக்கு எல்லாமே ஹைட்ரோஃபிலிக் கண்டென்ட் அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த யூரின் ஃப்ளோலாம் கரெக்டாக இருக்கும். பட் அவங்க அலோபதி மெடிசன் சிம்டமேட்டிக்காக எடுத்துக்கிட்டு இருந்தாலுமே அதில் வர அட்வர்ஸ் எஃபெக்டை வந்து இது சரி பண்ணும். பைலிங்குவலாகவே எடுத்துக்கலாம். அதாவது ஒரு கண்டிப்பாக மோரலஸ் நம்ம பாடியோட நேச்சர் பார்த்திங்கன்னா 80% கிராஸ் ஆகும்போது நம்ம அலோபதி மெடிசன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த சிம்டமேட்டிக்காக போயிடுவாங்க பேஷண்ட்ஸ். அந்த சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டில் போகும்போது கண்டிப்பாக அவங்களோட ஆங்கில மருத்துவரோட ஆலோசனைப்படி எடுத்துக்கிறது சிறந்தது. கூட நம்ம மருந்து நெரிஞ்சிலாக இருக்கட்டும், நீர்மூழ்கியாக இருக்கட்டும், பூனை மீசை குடிநீராக இருக்கட்டும், அமுக்கராச்சூர்ணம் எந்த மருந்தாக இருந்தாலுமே அடாப்டோஜெனிக் ட்ரக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த அடாப்டோஜெனிக் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது உடம்புக்கு ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளோட சிம்டம் வந்து ரிலீஸ் பண்ணும். அதனால நல்லாயிருக்கும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக இன்னொரு நேரம் இணைஞ்சிருக்கிறாங்க. சென்னையிலேருந்து சாரதா கால் பண்ணியிருக்கிறீங்க. சாரதா வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ, வணக்கம் சாரதா வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க. ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, உங்களுடைய டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டு பேசுனீங்கன்னா உங்களுடைய சந்தேகம் எங்களுக்கு தெளிவாக வந்து சேரும். ஓகே டாக்டர், அவங்க இணைப்பு கட் ஆயிடுச்சு. அடுத்ததா இன்னொரு நேரம் இருக்கிறாங்க. பல்லாவரத்துல இருந்து பார்த்திபன் கால் பண்ணிருக்கீங்க. வணக்கம் பார்த்திபன், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ பார்த்திபன் இணைப்புல தான் இருக்கீங்க, டாக்டர் கேட்டுட்டு தான் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். பல்லாவரத்தில் பார்த்திபன் சார். சொல்லுங்கள். கொஞ்ச நாளாக குடிப்பழக்கம் அதிகமாக கொஞ்சம் நாள் கேர் போட்டேன் சார். இப்போ ஒரு 3 நாளாக நாங்கள் பாத்ரூம் போகும்போது அந்த உட்கார்ந்தா பிளட்டாக வந்து செம்ம ஹீட் ஆகிடுது சார். நான் நேற்று முன்னாடி கூட போயிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வந்தேன், அப்போ சரியாகல. இப்போ லைவாக உங்களை பார்த்தா அதான் ஃபோன் பண்ணி கேட்கலான்ட்டு. உங்களுக்கு வந்து குறுக்கு வலி இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்களா பார்த்திபன்? என்னம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அது மோஷன் போகிற இடத்துல ரொம்ப ஹீட். அதாவது அவருக்கு வந்து அந்த ஹெமராய்ட்ஸ் சொல்கிறார். ஹெமராய்ட் சிம்டம் தான் அது. எக்ஸ்டர்னல் அந்த பைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் இருக்குது. பட் அந்த ப்ளீடிங்லாம் பார்த்திங்கன்னா இன்டர்னல் பைல்ஸில் வந்து சிவியராக இருக்கும். பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்னென்னா அந்த உணவு முறை மாறுபாட்டால் வருது, லாங் ட்ராவலு, ஒரு ஓய்வு இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் சிறப்பான மருந்துகள் வந்து எர்லி ஸ்டேஜில் முழுவதுமாகவே 100% வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் தீர்வு தரக்கூடிய மருந்துகள் சித்த மருந்தில் இருக்குது. திரிபுலாசூரணம், நாகப்பருப்பம், இந்த 2 காம்பினேஷன், கருணை இலக்கியம் இருக்குது, அப்புறம் வெண்பூசணி இலகம் இருக்குது. இப்போ எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா கற்றாழை ஜெல் மாதிரி அப்ளை பண்ணலாம். இன்டர்னலாக வந்து மூலக்குடார தைலம்னு இருக்குது. இந்த மூலக்குடார தைலம்லாம் இன்டர்னலாக வந்து வெந்நீரில் இரவில் எடுத்துக்கும் பொழுது முழுவதுமாகவே ஒரு வாரத்திலேயே இந்த தொந்தரவு எல்லாமே சரியாயிடும். மருத்துவரோட ஆலோசனைப்படி எடுக்கணும். வாரத்தில் ஒரு நாள் வந்து அரக்கு தைலம் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கனாலும் சரியாயிடும். உணவு முறை ரொம்ப முக்கியம். நான்வெஜ் அவாய்ட் பண்ணிவிட்டு வாழைப்பூலாம் நல்லா எடுத்துக்கணும். தோற்பு தன்மை உள்ள மருந்துகள் அதிகமாக எடுத்துக்கணும். சித்த மருத்துவத்தில் மூலம் அப்படிங்கிறது 21 வகை இருக்குது. முழுவதுமாக சரியாகக்கூடிய வியாதி இது. இப்போ இந்த வியாதிக்காக பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிர நிலையில் அறுவை சிகிச்சை முறையை மேற்கொள்வாங்க. பட் தீவிர நிலைக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அந்த ஹெமராய்ட்ஸ் இன்டர்னலாக இருந்தாலும் எக்ஸ்டர்னலாக இருந்தாலும் முழுவதுமாக 100% தீர்வு தரக்கூடிய சாதாரண குறைந்த அளவுலையும் சரி. இப்போ மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில் இந்த மருந்தில் இலவசமாகவே கொடுக்குறாங்க. ஓகே டாக்டர், தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். இன்னொரு நேர் இணைப்பில் இருக்கிறாங்க. மகேஸ்வரன் அலங்காநல்லூர்லேருந்து கால் பண்ணியிருக்கிறீங்க. வணக்கம் மகேஸ்வரன், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். மகேஸ்வரன் மன்னிக்கவும், ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, நீங்க ஒரு அமைதியான இடத்துல இருந்து பேசுனீங்கன்னா உங்களுடைய சந்தேகம் எங்களுக்கு தெளிவா வந்து சேரும். சரி சரி. கை நடுக்கு போடுறது மேடம். கை மறுத்து போச்சுங்களா? ஆமா, அந்த சுண்டுல இருந்து வெளியே இருக்கு. ஓகே, அவ்வளவுதான். கை வந்து உங்களுக்கு மரத்து போன மாதிரி இருக்கு. கை மரத்து எந்த கையா மருந்து இருக்கு? வலது கையா இடது கையா? வலது கை அப்படின்னா அவங்களோட ஒர்க் நேச்சரை பொறுத்து மாறும். ஒர்க் நேச்சரை பொறுத்து செர்விக்கல் கம்ப்ரெஷன் இருக்கும், செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸாக இருக்கலாம், அந்த பிரேக்கல் பிளக்ஸஸ் கம்ப்ரெஷனில் அந்த மாதிரி ஒரு மரத்து போகிறது வரும். அதனால் அவங்களோட ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை. அந்த பொசிஷனை கொஞ்சம் மாற்றணும். எக்ஸ்டர்னலாக வந்து மைனத்தைலம் நல்லாயிருக்கும். மைனத்தைலம், வாதகேசரி போன்ற மருந்துகள்லாம் நல்லாயிருக்கும். 3 மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம அந்த பேதி மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த வாதம் குறையும். வலிக்கான மருந்துகள் வந்து நம்ம பிண்டத்தைலமும் நல்லாயிருக்கும். பிண்டத்தைலம், வாதகேசரி தைலம், சிவப்பு குக்கில் தைலம் போன்ற மருந்துகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்டர்னலாக பார்த்திங்கன்னா அமுக்கராச்சூரணம், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதிமதுர சூரணம்,
தாலிசாதி சூர்ணம் போன்ற மருந்துகள்லாம் வந்து அந்த வாதப்பித்த கபநிலையை வந்து சரி பண்ணும். ரசகந்தி மிளகு இருக்குது. ரசகந்தி மிளகுலாம் வந்து சிவியரான வலி இருக்கும்போது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை மருத்துவரோட ஆலோசனைப்படி ஒரு 15 நாள் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து முழுவதுமாகவே தீர்வு இருக்கும். எதாவது இந்த மருந்துகள் உட்கொள்ளும்போது மருத்துவர் ஆலோசனை எடுக்கும்போது நம்ம ஏன்னா அப்போ தான் அவங்களோட ஃபுட் ஹேபிட்லாம் அதை சொல்ல முடியும். அதனால் இப்போ உணவே மருந்தே உணவு அப்படிங்கும்போது ஒரு 50% வந்து நம்ம அந்த உணவு முறையை கையாண்டால் மட்டும்தான் இதில் வந்து தீர்வு இருக்கும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இன்னொரு நேயர் இருக்கிறாங்க. சௌந்தரராஜன் கால் பண்ணியிருக்கிறீங்க. வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ, வணக்கம் சொல்லுங்கள். மொழிங்கால் மூட்டு வலிக்குது, வீக்கமாக லேசாக வீக்கமாக வர்றதுக்கு எடுத்து வைக்க மேலே படிக்கட்டில் தூக்கி வைக்க முடியல, படிக்கட்டு ஏறி இறங்க முடியல. ஏன்னா 50% பீப்புள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த 50 ஏஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாயின்ட் பெயின் வந்து காமனாகவே வரும். இது காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட ஹியூமர் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். இது பேர் தான் கௌமார திசைன்னு பேர். இது புது கான்செப்ட்டு, நியூ கான்செப்ட். இதில் வந்து ஏற்கனவே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க கௌமார திசை அப்படின்ட்டு. எல்லோரோட உடம்பும் ஒரே மாதிரி இல்லை. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 50க்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்களோட ஆஃப்டர் 50 to 60 அந்த எர்த் ஹியூமர் வந்து ரெடியூஸ் ஆகும். 60 to 70 வாட்டர் ஹியூமர் ரெடியூஸ் ஆகும். 70 to 80 ஃபயர் ஹியூமர் ரெடியூஸ் ஆகும். 80 to 90 ஏர் ஹியூமர் ரெடியூஸ் ஆகும். 90 to 100 வந்து ஸ்பேஸ் ஹியூமர். இது வந்து நார்மல் சைக்கிள். இந்த நார்மல் சைக்கிளில் எபவ் 50க்கு மேலே எர்த் ஹியூமர் ரெடியூஸ் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக சைனல் ஃப்ளூயிட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். சைனல் ஃப்ளூயிட் ரெடியூஸ் ஆகும்போது எல்லா ஜாயின்ட்லையுமே பெயின், மெயினாக பார்த்திங்கன்னா நீ ஜாயின் தான் பெயின் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நீ ஜாயின் ஸ்டார்ட் ஆகும்போது இதுக்கு வந்து பற்று மருந்துகள் இருக்குது. நம்ம மூசாம்பரப்பற்று, பார்த்திங்கன்னா அமுக்குராப்பற்று, அதிமதுரப்பற்று போன்ற பற்று மருந்துகள். இந்த கொட்டைப்பாக்கு மஞ்சள் பற்று வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொட்டைப்பாக்கு, வெறும் கொட்டைப்பாக்கு மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்க்குறது சிம்பிளாக இருக்கும். இந்த கொட்டைப்பாக்கு ஒரு 50 கிராம்னா மஞ்சள் ஒரு 50 கிராம் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து எக்ஸ்டர்னலாக வந்து முட்டையோட வெண்கரு எக் ஒயிட்டில் வந்து அப்ளிகேஷன் பண்ணோம்னா, எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் பண்ணோன்னா வித்தின் 5 டேஸ்லேயே வந்து அந்த எர்லி ஸ்டேஜில் வர ஜாயின்ட் பெயின் எல்லாமே குறைஞ்சிரும். லிகமெண்ட் வீக்காக இருந்தாலுமே இப்போ 8 லிகமெண்ட் இருக்குது நீ ஜாயிண்டில், அந்த 8 லிகமெண்ட்டுமே ஸ்ட்ராங் ஆகிடும். ஒரு 1 மந்த் இதை பண்ணோம்னாவே சரியாயிடும். இன்டர்னலாக வந்து அவங்க உணவு முறைகள் வந்து சரியாக எடுத்துக்கணும். உணவு முறைகள் வந்து நல்ல கீரைகள், காய்கறிகள் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்னாவே நல்லாயிருக்கும். பெரும்பாலும் வாழைப்பூ சேர்த்துக்கிறது ரொம்ப சிறந்தது. வாழைப்பூ ஏன் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா அந்த துவர்ப்பு தன்மையில் தான் அந்த மண் பூதமும் காற்று பூதமும் இருக்கும். நம்மளை வந்து ஆஃப்டர் 50 இல்லைனா 60க்கு மேலேயே பார்த்திங்கன்னா இந்த கபம்ங்கிற ஹியூமர் ஆட் ஆகிறதுனால டெஸ்ட்ராய் ஆகிட்டே இருக்கும். இவங்க அறவே இனிப்பு சுவையை தவிர்க்கிறது நல்லது. அப்போ அந்த நீரிழிவு நோயாளிகள், அந்த சுகர் பேஷண்ட் மட்டும்தான் இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை. ஆஃப்டர் 60க்கு மேலே இனிப்பை தவிர்த்துட்டோம்னா அந்த அந்த டெஸ்ட்ராய் ஆகிறது அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதனால் நம்ம துவர்ப்பு தன்மை உள்ள மருந்துகள்லாம் சேர்த்து எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், அடுத்ததாக இன்னொரு நேரம் இருக்கிறாங்க, உங்ககிட்ட பேசலாம். சாந்தி கன்னியாகுமரியிலேருந்து கால் பண்ணியிருக்கிறீங்க. சாந்தி வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். சாந்தி, ஒரு சின்ன வேண்டுகோள், டிவி பார்க்காம பேசுனீங்க அப்படின்னா எங்களுக்கு உங்களுடைய கேள்வி தெளிவாக வந்து சேரும். சாந்தி, உங்களோட டிவி வால்யூம் தான் எங்களுக்கு கேட்குது. நீங்கள் டிவி மியூட் பண்ணிட்டு பேசுனீங்கன்னா நல்லபடியாக கேள்வி வந்து சேரும். வணக்கம் டாக்டர். வணக்கம் சொல்லுங்கள். டாக்டர், எனக்கு 2 புறங்காலும் வீங்கி இருக்கு, முட்டு நல்ல வீங்கி இருக்கு டாக்டர். சரிங்க. முட்டு நல்ல வீங்கி இருக்கு. சரிங்க. நல்ல வீங்கி இருக்கு டாக்டர். நீரும் கம்மியா தான் போகுது. ஓகே, உங்களுக்கு எத்தனை வயசம்மா? ஏஜ் என்ன ஆகுதுங்க? இப்போ இவங்களுக்கு வந்து 60 ஆகுது. இப்போ நம்ம சொல்கிற ப்ராசஸ் தான். எப்போ 50க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா இவங்களாம் வந்து வாக்கிங் போகிறது வந்து மிதமான நடை, ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் போனாவே போதும். இவங்க எப்போவுமே எல்லாருமே கான்செப்ட் என்ன பண்ணிங்கன்னா நடைப்பயிற்சி பார்த்திங்கன்னா நடைப்பயிற்சி எல்லாருமே 2 கிலோமீட்டர் போகணும், 3 கிலோமீட்டர், அது வந்து ஒரு தவறான அணுகுமுறை. நடைப்பயிற்சிங்கிறது உடல் நல்ல நிலையில் இருந்தால் நடைப்பயிற்சி நீங்கள் அந்த அளவு மேற்கொள்ளலாம். பட் உடம்பு இந்த மாதிரி வலி, ஒரு நீ ஜாயின் பெயின் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு அப்படின்னா ஜஸ்ட் வாக்கபிள் மூவபிள் இருந்தால், அதாவது ஒரு சிறிதளவு தூரம் நடந்தாவே போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணாவே போதும். ஜஸ்ட்டு வீட்டிலே இருந்து நம்ம சேரில் உட்காந்து நம்ம ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக் பண்ணாவே போதும். நம்ம மருந்துகளை எடுத்துக்கணும். நல்ல நெய்ப்புத்தன்மையுள்ள மருந்துகளை உள்ளுக்கு எடுத்துக்கலாம். வெளியிலேயே நம்ம அந்த இவங்களுக்கு அந்த ஸ்வெல்லிங்கில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸ்வெல்லிங்கில் போகிறதுக்கு இந்த பற்று ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கொட்டைப்பாக்கு மஞ்சள் வெண்கருவில் போடுற பற்று வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அமுக்கரா பற்று போடலாம். இந்த பற்றுலாம் வந்து ரொம்ப நல்ல உடனடியாக வீக்கத்தை வந்து குறைக்கும். தொடர்ச்சியாக நம்ம வந்து அந்த மைன தைலத்தை அப்ளை பண்ணணும். மைன தைலத்தை அப்ளை பண்ணும்போது நல்லாவே வலி குறைஞ்சிரும்.
ஓகே டாக்டர், அடுத்ததான் இன்னொரு நேரம் கால் பண்ணிக்கிறாங்க, உங்ககிட்ட பேசலாம். சென்னையில இருந்து கால் பண்ணியிருக்கிறீங்க. வணக்கம், உங்களுடைய பேர் என்ன, உங்களுடைய சந்தேகம் என்ன, டாக்டர் கிட்ட கேட்கலாம். குட் மார்னிங் மேடம். குட் ஈவினிங், சொல்லுங்க. ஆர் பாண்டியன், பூந்தமல்லி மேடம். உங்களுடைய கேள்வி மீண்டும் ஒரு முறை சொல்ல முடியுங்களா? உங்களுடைய கேள்வி எங்களுக்கு தெளிவா வந்து சேரல. மேடம் பூந்தமல்லி, ஆர் பாண்டியன் மேடம். ஓகே, பாண்டியன் பூந்தமல்லியில இருந்து கால் பண்ணியிருக்கிறீங்க, சொல்லுங்க. மேம் நான் வந்து டிரைவிங் பண்றேன், கால் வந்து வலிக்குது மேம் அடிக்கடிக்கு. ஓகே, அவங்க டிரைவரா இருக்காங்க. டிரைவராக இருக்கார். அவர் அந்த கிளட்சி பிரேக்லாம் இதாகும்போது அவருக்கு வந்து ஒரு சடனாக ஒரு பெயின் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நர்வ் அஃபெக்ட் ஆகிறதுனால தான். நர்வ் அஃபெக்ட் ஆகிறதுனால தான் அவர் நம்ம வந்து ஒரு அது டயபெட்டிக்காக இருந்ததுன்னா அந்த பெரிபரல் நியூரைட்டிஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை எந்த நோயும் இல்லை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வீக்னஸ் தான். வீக்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்ம ஃபுட்டை வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். இன்டர்னலாக எக்ஸ்டர்னலாக பார்த்திங்கன்னா அந்த ஆயில் அப்ளிகேஷன் பண்ணலாம். எந்த அரக்கு தைலம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த நர்வு சம்மந்தமான இதுகளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த லகுவிடமுட்டி தைலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். லகுவிடமுட்டி தைலம் சிறப்பாக இருக்கும். இன்டர்னலாக வந்து ஒரு ஃபுட்டு வந்து கொஞ்சம் நல்லா நம்ம கொஞ்சம் இந்த பாதாம், முந்திரி அந்த மாதிரி உணவு முறைகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சிறப்பாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இந்த மாதிரி பெயின் வரதுக்கு முக்கியமான காரணமே பாடி ஹீட்டு தான். ஓகே, எக்ஸசிவ் ஹீட்னால இந்த மாதிரி வரும். அதனால் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு நல்லெண்ணெயில் ஒரு சனிக்கிழமை இல்லை எந்த நாள் வேணாலும் காலையில் எண்ணெய் தேய்ச்சி நம்ம வெந்நீரில் குளித்தோம்னாவும் இந்த பாடி ஹீட்டு குறையும் போது இந்த பெயின்லாம் குறைஞ்சிரும். ஓகே ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக இன்னொரு நேர் இருக்கிறாங்க. ஈரோட்ல இருந்து சித்ரா கால் பண்ணியிருக்கிறீங்க. வணக்கம் சித்ரா, உங்களுடைய சந்தேகம் என்ன, டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்கள். வெரிகோஸ்க்கு வைத்து இருக்குங்களா? இருக்குது. வெரிகோஸ் ஆரம்ப நிலையில் வர வெரிகோஸ் அது வந்து அந்த வெரிகோஸ் வெயின் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீ ஜாயிண்ட்டுக்கு அந்த காப் மசிலில் தான் அந்த வெரிகோஸ் வெயின் வந்து ஃபார்ம் ஆகும். சில பேருக்கு ரொம்ப ரேராக வந்து தை மசில்லாம் ஃபார்ம் ஆகும். பட் அந்த காப் மசிலில் வர வெரிகோஸ் வெயின்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸசிவ் வெயிட்னால் வரும், ஹெரிடிட்டினால் வரும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து இன்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேசிக்காக கிரேப் சீடு எக்ஸ்ட்ராக்ட் நல்லாயிருக்கும். கிரேப் சீடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வந்து அந்த திராட்சை பழத்தை வந்து நம்ம ஜூஸ் போடும்போது விதையோடு அரைச்சி குடிக்கணும். விதையோடு அரைச்சி நம்ம குடிக்கும்போது ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டர்னலாக பார்த்திங்கன்னா பிண்ட தைலம் நல்லாயிருக்கும். பூனாக தைலம்னு இருக்குது. பூனாக தைலம் வந்து எக்ஸ்டர்னலாக இந்த வெரிகோஸ் வெயினுக்கு சிறப்பான மருந்து. அது வந்து நம்ம எல்லா மருந்து கடைகளிலுமே இருக்கும். அதை நம்ம அப்ளை பண்ணலாம். மெயினாக பார்த்திங்கன்னா இந்த வெயிட் ரிடக்ஷன், வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். பட் ரொம்ப நேரம் ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடாது. ரொம்ப நேரம் ஸ்டாண்டிங்கில் ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல வருஷமாக அப்படி இருப்பாங்க. ஒரு 20 years 30 years வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த சமையல் கட்டெல்லாம் வந்து ரொம்ப நேரம் ஒரு 3 or 4 hours வந்து நின்றுட்டே வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்த்துட்டு ஓரளவு உட்காந்து வேலை செய்கிற மாதிரி பண்ணிவிட்டு ஆயில் அப்ளிகேஷன் பண்ணலாம். நல்லாயிருக்கும். ஓகே டாக்டர், அடுத்ததாக இன்னொரு நேர் இருக்கிறாங்க, உங்ககிட்ட பேசலாம். திருப்பூர்லேருந்து ரவிக்குமார் கால் பண்ணியிருக்கிறீங்க. ரவிக்குமார் வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன, டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ ரவிக்குமார், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். சார், இந்த பக்கவாத மாதிரி வந்துருக்குங்க சார், ஒரு 6 மாதம் ஆச்சுங்க. எந்த வலதுங்களா இடதுங்களா? வலதுங்க சார். வலது, சரி. வலது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வலதில் வந்ததுன்னா கொஞ்சம் தீர்றது வந்து கொஞ்சம் மெதுவாக சரியாகும். பெண்களுக்கு இடத்துல வந்தால் தீர்றது சரியாகும். அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களோட மூவபிள் பார்க்கணும். மூவபிள் வந்து அவங்க ஸ்டிக் வச்சு மூவ் பண்ணுறாங்களா என்னன்ட்டு. அவங்க சிம்டமேட்டிக்காக அலோபதி மெடிசன் எடுத்துக்கொண்டாலும் கூட நம்மளோட சித்த மருந்தில் ரசகந்தி மிளகு வந்து சிறப்பாக இருக்கும். இந்த ரசகந்தி மிளகு வந்து 48 drug காம்பினேஷன் இது. இந்த மருந்தை வந்து தொடர்ச்சியாக காலையில் நைட்டு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 3-4 மாதத்தில் வந்து அந்த வாதங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். வாதம், பித்தம், கபம் சொல்கிற வாதம் என்பது பித்தம் 40, கபம் 20 அப்படின்னு சொல்கிற அனைத்து நோய்களுமே இந்த ரசகந்தி மிளகுல க்யூர் ஆகும். இது வந்து நல்ல பக்க விளைவு இல்லாமல் தான் அந்த மருந்துகள்லாம் செய்கிறாங்க. அது லேப் டெஸ்ட்லாம் போயிட்டு தான் வரும். அப்புறம் எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா வாதகேசரி தைலம், பிண்ட தைலம், சிட்ராமுட்டி தைலம், அரக்கு தைலம் போன்ற வாத நோய் தீரத்துக்குனே இந்த தைலங்கள் நிறைய இருக்குது. இந்த தைலத்தில் முக்கியமான தைலத்தை வந்து டெய்லியுமே எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன், இன்டர்னல் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி எக்ஸ்டர்னல். அதனால தான் சித்த மருத்துவத்தில் இன்டர்னல் வந்து 32 டைப்ஸ் சொல்லியிருப்பாங்க, எக்ஸ்டர்னல் 32 டைப்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதனால் மருத்துவரோட ஆலோசனைப்படி உள்மருந்து வெளிமருந்து இரண்டும் சேர்த்து தொடர்ச்சியாக மன உறுதியோடு எடுக்கணும். இந்த நோயாளியர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சுன்னா ரொம்ப மனதளவில் வந்து ரொம்ப உடஞ்சிருவாங்க. ஆனால் பட் மனதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா இந்த நோயிலேருந்து முழுவதுமாக மீண்டு வரலாம். டே டு டே இந்த மருந்து எடுக்கும்போது நல்லாயிருக்கும்.
இவங்க வந்து அலோபதியில் வந்து ஒரு பிபி ரைஸ் ஆனதுனால இந்த பக்கவாதம் வந்திருந்தாலும் அந்த பிபி மருந்து சேர்த்து எடுத்துக்கணும். பட் இந்த சித்த மருந்து எடுக்கும்போது நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஒரு மருந்து எடுத்துக்கிட்டால் இது பக்க விளைவு வந்துடும், அதனால் 2 மருந்து சேர்த்து எடுத்துக்கூடாதுங்கிற ஒரு மனப்பான்மை இருக்குது. அது வந்து தேவையில்லை. அது வந்து மருத்துவ ஆலோசனைப்படி 2 மருந்தும் அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஒரு 15 மினிட்ஸ் ஆஃப்டர் வந்து இதை எடுத்துக்கலாம். கொரோனா பீரியடில் இந்த 2 மருந்து சேர்த்து எடுத்தவங்களுக்கு உடனடியாக ரெக்கவரி கிடைச்சிது. ஏன்னா அது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன் 2 இன்ஃபெக்ஷனும் சேர்த்து எடுக்கும்போது வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு சித்த மருந்து நல்லாயிருக்கும், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு ஆங்கில மருந்து நல்லாயிருக்கும். 2 சேர்த்து எடுக்கும்போது சீக்கிரமாக ரெக்கவரி ஆனாங்க. அதனால் இப்போ நம்ம சிம்டமேட்டிக்காக அவங்க வந்து ஒரு பிபிக்கு எடுக்கிறாங்க, சுகருக்கு எடுக்கிறாங்கன்னா அதெல்லாம் நிறுத்தாமல் இந்த மருந்து சேர்த்து எடுக்கும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேயர் இருக்கிறாங்க. கிருஷ்ணமூர்த்தி கால் பண்ணியிருக்கிறீங்க. கிருஷ்ணமூர்த்தி வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் மேடம். சார் டாக்டர் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள். கிருஷ்ணமூர்த்தி, வயது 67, சென்னையிலேருந்து பேசுகிறேன். எனக்கு காது இறைச்சல் சார், இடதுக்காக இறைச்சல் இருக்கு. உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கா? இல்லை, கிடையாது. சரிங்க, இருக்கு. அது வந்து இப்போ என்னென்ன சொன்னா வெட்டிக்கோ மாதிரி வந்துட்டு தலைச்சல் வாந்தி மயக்கத்தோட வந்தது. ஓகே. இதனால என்னன்னா மனநிலை ரொம்ப பாதிக்கப்படுது, உடம்பு வெளியே எங்கேயோ இதாக போக முடியல, ஒரு பயம் இருக்கு. இப்போ நான் சித்த மருந்து தான் சாப்பிட்டுருக்கேன். சித்த மருந்துனால இந்த வெட்டிக்கோ கண்ட்ரோல்ல இருக்கு, கட்டாயம் டெஃபினட்டா, நோ டவுட். ஏன்னா அலோபதியில இருந்து மருந்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சித்த மருந்து ஒரு கண்ட்ரோல்ல இருக்கு. பட் இது இப்படி சஸ்டைன் ஆகாம அந்த காதலிச்சான குறைவு, காதலிச்சா அப்படியே இருக்கு. அதுக்கு என்ன வழி வர வேற ஏதாவது இன்டர்னலாக வந்து நம்ம பொதுவாக வெட்டிகோ கம்ப்ளைண்ட் இருக்குங்க. வெட்டிகோ கம்ப்ளைண்ட்டுக்கு ஆங்கில மருந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, எடுக்கணும், அதை நிறுத்தக்கூடாது. கூட நம்மளதில் பூனைக்காளி சூர்ணம் எடுத்துக்கலாம். மீக்கானா ப்ளூரியன்ஸ் அப்படிங்கிற பூனைக்காளி சூர்ணம் டோப்பமைன் வந்து அதிகமாக இருக்கும், அதில் நேச்சுரல் டோப்பமைன் அதிகமாக இருக்கும். இப்போ அதே ஆங்கில மருந்தில் அதை லீவோ டோப்பான்னு கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா நேச்சுரல் டோப்பமைனாக இருக்கும். பிளட் பிரெயின் பேரியர் கிராஸ் பண்ணி பிரெயினில் இருக்க டோப்பமைனை இன்க்ரீஸ் பண்ணோம். பிரெயினில் இருக்க டோப்பமைன் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வெட்டிகோ வந்து ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கும். இது வந்து தொடர்ச்சியாக எடுக்கணும். தொடர்ச்சியாக ஒரு 3 to 6 மந்த் எடுக்கும்போது இதுக்கான தீர்வுகள் நல்லாயிருக்கும். எக்ஸ்டர்னலாக அப்ளிகேஷன் அரக்கு தைலம் போட்டு தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். இது பொதுவாக பார்த்திங்கன்னா இது வந்து நர்வைன் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் இது வந்து பாடி ஹீட் ஆகக்கூடாது. அதனால் பாடி ஹீட் ஆகிறது ஆயில் பாத் வந்து ரொம்ப முக்கியம். எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனில் சீரபலா தைலம் ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் சீரபலா தைலம் எடுக்கலாம். முளைக்கட்டிய தானியங்கள், வைட்டமின் B6 பைரிடாக்சினோட டெஃபிஷியன்சிலையும் இது வரும். அதனால் நம்ம அந்த முளைக்கட்டிய தானியங்கள், வெந்தயம், முளைக்கட்டிய வெந்தயம் எடுத்துக்கலாம், பாசிப்பயிர் முளைக்கட்டியதை எடுத்துக்கலாம். இதுமாதிரி முளைக்கட்டிய தானியங்கள் எடுத்துக்கும்போது நம்மளுக்கு சத்து குறைபாட்டினால இது மெயினாக வரும். இந்த மாதிரிக்கான தொந்தரவுகள் வரும், வேலை பழுவுனாலையும் வரும். அதனால் நம்ம அந்த ஆங்கில மருந்து எடுக்கும்போது இந்த பூனைக்காளி சூர்ணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மருந்து. டாக்டர், இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப குறிப்பிட்டு சொன்னீங்க, அதாவது கபம், பித்தம், வாதம் இந்த 3 தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் மன உறுதி வந்து ரொம்ப முக்கியம். நம்ம சித்த மருத்துவத்திலேருந்து ஒரு சிகிச்சை முறையை மேற்கொள்கிறோம் அப்படின்னா மன உறுதி முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த 3 பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் டாக்டர். பொதுவாக வாத பித்த கபம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே எனக்கு வாதம் அதிகமாகிடுச்சு, பித்தம் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து ஒரு சாதாரண வழக்கு மொழியில் அதை பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு நல்ல ஒரு உண்மையான ஒரு சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குழந்தை பருவத்தில் வாதத்தில் வாதம் 10 வருஷம், அடுத்த 10 வருஷம் வாதத்தில் பித்தம், வாதத்தில் கபம் அப்படின்னு வரும். ஃபஸ்ட்டு 30 வருஷம் வந்து வாதம் போயிடும். அடுத்தது பித்தத்தில் வாதம், பித்தத்தில் பித்தம், பித்தத்தில் கபம் அப்படின்னு இருக்கும், அது 30 வருஷம். அடுத்தது கபத்தில் வாதம் ஆரம்பிக்கும் போது தான் நம்மளோட டிசீஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா எபவ் 60க்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டிசீஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ். கபத்தில் பித்தம், கபத்தில் கபம் அப்படிங்கும்போது நம்மளோட உடம்பு வந்து நோய் நிலையினால் பாதிக்கப்பட்டுரும். இதெல்லாம் வந்து வாத பித்த கபம் அப்படிங்கிறது ஹியூமர். இந்த ஹியூமரை வந்து பஞ்சபூத அடிப்படையில் வந்து மெர்ஜ் ஆகும். மண், நீர், தீ, காற்று, ஆகாயம்ட்டு. இதோட கான்சிக்வன்ஸ் தான் வந்து உணவு முறையிலேயே நம்மளோட அன்றாட வாழ்வியல்லையே சித்தர்கள் சேர்த்துருக்காங்க அந்த காலத்திலேயே. இப்போ வந்து அதெல்லாம் நம்ம மறந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி நம்ம போயிட்டுருக்கோம். அதை தவிர்த்துட்டு காலையில் இஞ்சி, கடும்புகள் சுக்கு, மாலையில் கடுக்காய் கான்செப்ட் சொன்னதே. காலையில் இஞ்சி வந்து அந்த பித்தத்தை வந்து குறைக்கும், உடல் சூட்டை குறைக்கும். மதியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுக்கு பொடி வாதத்தை குறைக்கும். ஈவினிங் 4 to 5 அலாரம் வச்சுட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். கடுக்காய் பொடி 1 ஸ்பூன், அதாவது ஒரு அடல்ட் டோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 5 கிராம் எடுத்துக்கிட்டு ஒரு 4 to 5 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கபம் வந்து அதிகமாகவும் பார்த்துக்கலாம். அதனால் வந்து ஆஃப்டர் 60க்கு மேலே வர நோய்களை வந்து பெரும்பாலும் தவிர்த்தலாம். இதை எப்போலாம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 40லே ஸ்டார்ட் பண்ணிடணும். எப்போ 40 ஏஜுக்கு மேலே அனைவரும் ஒரு 4 to 5 இல்லைன்னா ஒரு சூரிய மறையிறதுக்கு முன்னாடி ஒரு கடுக்காய் பொடி ஒரு 5 கிராம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு பெரும்பாலான நோய்கள் 90% வராது, சுத்தமாகவே வராது. இப்போ எந்த நோயாக இருந்தாலும் நம்ம ஒரு பெட்ரோல் ஒரு இடத்துல இருந்தது அப்படின்னா
அதுக்கான ஃபயர் இருந்தால் மட்டும்தான் அந்த பெட்ரோல் அது தீப்பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இந்த கபம்ங்கிறது. அந்த கபம்ங்கிற ஃபயர் வந்து உருவாகாமல் உடம்புல இருக்கிறதுக்கு இந்த கடுக்காய் வந்து தடுத்துரும். இந்த கடுக்காய் இப்படி கடுக்காய் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கடுக்காயில் மட்டும்தான் 5 சுவையுமே இருக்குது. மண், நீர், தீ, காற்று, இந்த இனிப்பு, புளிப்பு, உப்பு, துவர்ப்பு, கைப்பு. இந்த உப்புச்சுவை வந்து நம்ம நாக்கில் போடும்போது இருக்கிற உமிழ் நீரில் கலந்து உப்புச்சுவையாக மாறி அறுசுவையாக மாறிடும் இந்த கடுக்காய் பொடி. அதனால் இந்த கடுக்காய் வந்து தாய்க்கு நிகராக சொல்லியிருப்பாங்க. கடுக்காயும் தாயும் கருதில் ஒன்றென்றாலும் கடுக்காய் தாய்க்கு அதிகம்தான் காணி, அதாவது உற்றன்னையோ அறுசுவை ஊட்டி தான் உடம்பை தேற்றுவாள். கடுக்காய் வந்து அதை மீறி நம்ம உடலையும் தேற்றி நம்மளோட மனதையும் தேற்றும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் நினைச்சிருக்காங்க. விழுப்புரத்துல இருந்து ராதிகா கால் பண்ணிருக்கீங்க. ராதிகா வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். ராதிகா, ஒரு சின்ன வேண்டுகோள், உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு நீங்க பேசுனீங்க அப்படின்னா எங்களுக்கு தெளிவா உங்களுடைய சந்தேகம் வந்து சேரும். ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க, கேக்குது. நீங்க தொடர்ந்து பேசலாம். ஹலோ சொல்லுங்க, கேக்குது. ஓகே டாக்டர், அடுத்ததா இன்னொரு நேயர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். சிவகாசில இருந்து மகாலிங்கம் கால் பண்ணிருக்கீங்க. வணக்கம் மகாலிங்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுங்க ஐயா, எங்க சித்திக்கு வந்து ஒரு 10 வருஷ காலமா காலு முழங்கால் வலி இருக்கு. சரிங்க. அவங்களுக்கு வந்து கையை அப்படியே ஒரு நேரம் வந்து கையால் அப்படியே சுருக்கிற மாதிரி இருக்கு. கண்டுபிடிச்சு வந்த மாதிரி இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த முழங்கால் வலி எல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் சொல்கிறாங்க. நோய்கள் வந்து பெரும்பாலும் 3 விதமாக வரும். நோய்கள் உடம்பிலிருந்து உருவாகும், இன்னொன்று பரம்பரை மூலமாக வரும், இன்னொன்று தொற்று மூலியமாக வரும். இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நோய் எங்கேருந்து வருது, உடம்புலேருந்து வருதா? அது என்ன சார் உடம்புலேருந்து வருது அப்படின்னா, இந்த மணிக்கடை இருக்குங்க பாருங்கள், இந்த நம்மளோட கை விரல்லேருந்து கரெக்டாக 4 விரல் அளவு வந்து நம்ம உள்பக்கம் இருக்கிற இந்த மணிக்கொடையோட அளவு பொறுத்து நோய் உருவாகும். இந்த மணிக்கொடையோட அளவு, இந்த அளவு வந்து 11 விரற்கடை இருந்தால் நோய் இல்லாமல் இருப்பாங்க. 10க்கு கீழே குறைஞ்சதுன்னா 10ன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அல்சர் இருக்கும். 9.25 அப்படின்னா அவங்களுக்கு வந்து எர்லி ஸ்டேஜ் டயபெட்டிக் ஸ்டார்ட் ஆகும். 9.5 அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸசிவ் ஹீட் ஃபார்ம் ஆகும். 9.25 இருக்குன்னா இன்சோம்னியா ஃபார்ம் ஆகும். அவங்களுக்கு தூக்கம் இருக்காது, அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் தூக்கம் இருக்காது. என்னடான்னு பார்த்தா அவங்க டாக்டர்கிட்ட போயிட்டு இருப்பாங்க, சிம்டமேட்டிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க, தீர்வு இருக்காது. பட் இந்த உடம்போட டயாமீட்டர் மாற்றினா தான் தீர்வு வரும். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கிறது. 9 இருந்ததுன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இடுப்பு வலி வரும், முழங்கால் வலி இதெல்லாம் வரும். 8.25 இருந்ததுன்னா ஹெமராய்ட்ஸ் வரும். 8 இருந்ததுன்னா அவங்களுக்கு குடல்வாதம் வரும். 8 இருந்ததுன்னா அவங்களுக்கு சாப்பிட முடியாது, வந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எமேசியேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். 7 வந்ததுன்னா அவங்களுக்கு டிபி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி இது மணிக்கடை நூல்னு சொல்லியிருப்பாங்க. அகத்தியர் மணிக்கடை சூத்திரம் அதில் வந்து அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு. இந்த மணிக்கடை நூல் அளவு வந்து நம்ம 11க்கு கீழே குறையாமல் பார்த்துக்கணும். மோரார்லெஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 100 நபர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி 11 விரற்கடை வரும். பெரும்பாலும் எல்லாமே 10லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். 10 விரற்கடை இருந்தாவே கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர் அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் ஆகும். அதனால் இந்த உடம்போட தன்மை மாறுறதுனால தான் உங்களுக்கு அந்த முழங்கால் தொந்தரவு, இந்த இடுப்பு வலி இதெல்லாம் வருது. இதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கொழுப்பு அதிகம் இல்லைன்னா காலையில் வந்து ஒரு எம்டி ஸ்டொமக்கில் வெண்ணெய் எடுத்துக்கலாம். வெண்ணெய் ரெகுலராகவே ஒரு 5 கிராம் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துகிட்டு வரலாம். சரியான உணவு முறைகள் எடுத்துகிட்டு வரலாம். இன்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருந்துகள் இருக்குது. மருத்துவரோட ஆலோசனை பற்றி எடுத்துக்கலாம். அதில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம சிட்ராமுட்டி கிருதம் நல்லாயிருக்கும். சிட்ராமுட்டி கிருதம் வந்து இந்த ஜாயின்ட் பெயினுக்கெலாம் சைனோவில் மெம்பரேன் கம்மியாக இருக்கும்போது அதை நம்ம எடுக்கும்போது அந்த சைனோவில் ஃப்ளூயிட்லாம் வந்து நார்மலாக கொண்டு வந்துடும். வித்தின் 1 மந்த்லேயே உங்களுக்கு சரியாகும். எக்ஸ்டர்னல் வந்து மைன தைலம் வந்து சிறப்பாக இருக்கும். ஓகே டாக்டர், அடுத்ததாக இன்னொரு நேர் இருக்கிறாங்க, உங்ககிட்ட பேசலாம். சென்னையிலேருந்து மணிகண்டன் கால் பண்ணியிருக்கிறீங்க. வணக்கம் மணிகண்டன், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். மணிகண்டன் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். மணிகண்டன் பேசுகிறேன் சார். வணக்கம் சார். டாக்டர் சார் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கள். அதாவது எனக்கு வந்து தழும்பு இருக்குது சார். 20 வருஷம் 61 வயசு ஆகுது எனக்கு. ஓகேங்க. சொந்த ஊர் ஊட்டி. எனக்கு ஊட்டிலேருந்து இங்கே சென்னை வந்து 30 வருஷமா துறைமுகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன் சார். ரிட்டையர்மெண்ட் ஆகி 1 இயர் ஆகுது. தழும்பு எதனால் வந்தது சார்? அது வந்து வெயில் ஜாஸ்தியனால எனக்கு வந்து சின்ன கட்டிய சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு முள்ளு மாதிரி வந்தது. ப்ரெஷ் பண்ண உடனே பிளட் வெளியில் வந்துடுச்சு. ஓகே. அது பார்த்தீங்கன்னா நெஞ்சு ஃபுல்லாகவே இருக்குது சார். நான் இப்போ நேசன் சீதா இதில் போயிட்டு மருந்து ரசகந்தி மேலுக்கு எடுத்துட்டு இருக்கேன். அது சரியாகலை இன்னும் இது வரைக்கும். ஓகே. தழும்புகள் சொல்லுங்க. தழும்புகளில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த தழும்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கனெக்டிவ் திசுவாக ஃபார்ம் ஆகிடும்.
கனெக்டிவ் டிஷ்யூஸாக போகும்போது அது வந்து ரெக்கவரி ஆகிறது ரொம்ப லேட் ஆகும். எர்லி ஸ்டேஜில் மட்டும்தான் அது வந்து கொஞ்சம் க்யூரபிள் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நவீன மருத்துவத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி அந்த மாதிரி போயிடுவாங்க. பட் இது உடம்பு ஃபுல்லாக அங்கங்கே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்டர்னலாக வந்து மருந்துகளை வந்து பெரும்பாலும் அந்த பரங்கிப்பட்டை, பலகரை, குக்கில் அந்த மாதிரி மருந்துகள் எடுத்துக்கலாம். எக்ஸ்டர்னலாக பார்த்திங்கன்னா புங்கன் தைலம், அருகன் தைலம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அமிர்த வெண்ணெய் இருக்கும். அமிர்த வெண்ணெய் நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக போட்டுக்கிட்டு வந்தோம்னா அந்த ஆரம்ப நிலையில் இருக்கிற தழும்புகள் வந்து இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லைனா குங்குளி வெண்ணெய் எடுத்துக்கலாம். அமிர்த வெண்ணெய் இல்லைனா குங்குளி வெண்ணெய் ரெண்டும் எடுத்துக்கும் போது அந்த தழும்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். பெரும்பாலும் வழக்கில் பார்த்திங்கன்னா அந்த புளியம் விதைத்தோலோட பவுடர் எடுத்து நம்ம வந்து வெண்ணெயில் கலந்து மேலே போட்டுக்கிட்டு வந்தோம்னாலும் இல்லை தேங்காய் எண்ணெயில் கலந்து போட்டுக்கிட்டு வந்தோம்னாலும் அந்த தழும்புகள் வந்து ஆரம்ப நிலை தழும்புகள் முற்றிலுமே மறையும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேயர் இருக்கிறாங்க. கன்னியாகுமரியிலேருந்து நிஷா கால் பண்ணியிருக்கிறீங்க. நிஷா வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். நிஷா, உங்களோட டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டே பேசுறீங்கன்னா எங்களுக்கு தெளிவா உங்களுடைய சந்தேகம் வந்து. எனக்கு 26 வயசாச்சு. ஆனா வந்து எனக்கு சொல்லுங்க. நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன். சொல்லுங்கம்மா. ஹலோ, ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன் மேடம். தொடர்ந்து பேசுங்க நிஷா, டாக்டர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. தலை ஃபுல்லா நல்லா டேனா இருக்கு. தலை ஃபுல்லா நல்லா டேனா இருக்கு. ஈரு பேன் அந்த மாதிரி நல்ல தொந்தரவா இருக்கு. தலையில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பொடுகு பேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து சாதாரணமாக இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரும் பிரச்சனை. இது வந்து ஏன் இந்த மாதிரி இந்த பொடுகு பேன் இதெல்லாம் எது வருது அப்படின்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பேன் அந்த 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 உயிரினம்லாம் நம்ம எதில் வரும் அப்படின்னா 2 வகை அறிவுள்ள உயிரினத்தில் வரும். ஓகே, 2 வகை உயிரினத்தில் வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தானாகவே உருவாகும். இந்த பிரபஞ்சத்தோட அந்த கால்குலேஷனில் வந்து ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவுலாம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே பூமா வருது. உதாரணமாக இந்த ரூமில் வந்து நம்ம யாருமே வரல, ஒரு 1 மந்த் வந்து நீங்கள் எதுவுமே யூஸே பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பூச்சிகள் எல்லாமே வரும். பார்த்திங்கன்னா இது வந்து அது பிரபஞ்சமே உருவாகிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த பேன்கள் இதெல்லாம் பல எக்ஸசிவ் ஹீட்னால் வருது. அதுக்கு வந்து பொடுகு தைலம் நல்லாயிருக்கும். பொடுதலை அப்படிங்கிற மூலிகையில் செய்கிற பொடுகு தைலம் நல்லாயிருக்கும். இந்த பேன் அதிகமாக இருக்குங்கிறதுனால இந்த பொடுகு தைலத்தை எடுக்கும்போதே இந்த பேன்லாம் வந்து கிளியர் ஆகிடும். பஞ்சகற்பம் இவங்களை போட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லலாம். பஞ்சகற்பங்கிறது அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஷாம்பு அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த காலத்தில் வந்து எல்லாருமே ராஜாக்கள்லேருந்து எல்லாருமே பயன்படுத்தின ஒரு முக்கியமான ஒரு முடி பராமரிப்புக்கு ஒரு முக்கியமான மருந்துனா இது பஞ்சகற்பம் தான். பஞ்சபூதத்தால் ஆன மருந்துகள் இது. இது வந்து கடுக்காய்த்தோல், நெல்லி வற்றல், வெண்மிளகு, கடுக்காய்த்தோல், கஸ்தூரி மஞ்சள், வேப்பமித்து இதெல்லாம் வந்து ரேஷியோ பிரகாரம் சேர்த்துருப்பாங்க. 1.5, 1.25, 1, 3/4 அரை அப்படின்ட்டு. இந்த ரேஷியோ பிரகாரம் தான் நம்ம உடம்பு இருக்குது. இந்த பஞ்சபூத ரேஷியோவில் தான் நம்ம உடம்பு இருக்குது. இந்த பஞ்சகற்பத்தை சரியான அளவு எடுத்து நம்ம பசும்பால் இல்லைனா சாதாரண பாலில் வந்து கலந்து தலைக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு 1 hour நம்ம ஊற வச்சுட்டு வீக்லி ஒன்ஸ் பண்ணோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா டோட்டலாகவே அந்த பொடுகு பேன் எல்லாமே போய்டும். பஞ்சகற்பம் வந்து சிறப்பாக இருக்கும் இந்த பேன். ஓகே டாக்டர், இப்போ நிறைய நேயர்களே நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா இன்டர்னலாகவும் நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்துகள் பற்றி சொன்னீங்க, எக்ஸ்டர்னலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மருந்துகள் பற்றியும் சொன்னீங்க. இப்போ பொதுவாகவே பார்த்தோன்னா சித்த மருத்துவ முறையில் நம்ம வந்து சிகிச்சை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் என்ன வரும் அப்படின்னா, நம்ம இந்த மருந்துலாம் சாப்பிட்றப்ப பத்தியம் இருக்கணுமா, எல்லா பிரச்சனைக்குமே மருந்து சாப்பிட்றப்ப பத்தியம் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு பத்தியம்ங்கிற வார்த்தையே பார்த்திங்கன்னா பத்தியம்ங்கிறது உண்ணக்கூடிய பொருள். ஓகே, இப்போ எதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம், நம்ம ஒரு பால் குடிக்கணும், ஒரு ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், எதெல்லாம் சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் பத்தியம். ஓகே, எது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பேர் அபத்தியம். அபத்தியம் பத்தியம் இருக்குது. இந்த பத்தியம்ங்கிறது இந்த பத்திய கான்செப்ட் சித்தாவில் மட்டும் இல்லை, எல்லா மருத்துவத்துலேயுமே இருக்குது. உதாரணத்துக்கு நவீன மருத்துவர்கிட்ட போகிறீங்க, ஒரு ஃபீவராக போகிறீங்க, அவர் என்ன உங்களை சிக்கன் பிரியாணியை சாப்பிட சொல்கிறாரு மாட்டார். என்ன சாப்பிட சொல்லுவாருன்னா கஞ்சி குடிக்க சொல்லுவார். ஏன்? அது ஒரு பத்தியம் தான். பத்தியம்னா உண்ணக்கூடிய பொருட்கள். அந்த உண்ணக்கூடிய பொருட்கள் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட உடல்நிலை வந்து நோய் நிலையில் வந்து ரொம்ப செரிக்கக்கூடிய தன்மையெல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால எந்தவித காம்ப்ளிகேஷனும் வரக்கூடாத ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த பத்தியமான உணவுகளை நம்ம மேற்கொள்ள சொல்கிறோம். இதில் வந்து கடும் பத்தியம் அப்படின்னு சொல்ல போனோம்னா எந்த நோய்களுக்கு அப்படின்னா புற்றுநோய்களுக்கு, காமாலை அந்த மாதிரி நோய்களுக்கு வந்து கடும் பத்தியமாக இருக்கும். மற்ற நோய்களுக்கெல்லாம் நம்ம உணவு முறையில் பத்தியம் தான். இப்போ உதாரணமாக ஒரு மூட்டு வலி அப்படின்னா நம்ம உருளைக்கிழங்கு அவாய்ட் பண்ண சொல்லுவோம், ஒரு நான்வெஜ் அவாய்ட் பண்ண சொல்லுவோம், கொண்டைக்கடலை, வேர்க்கடலையெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம ஒரு சிறு உணவு முறையில் கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்தினா உடனே வந்து க்யூர் ஆகும். ஒரு காய்ச்சல்லாம் இருக்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட்லாம் அதிகமாக எடுக்கும்போது இன்க்ரீஸ் ஆகிடும். அதெல்லாம் நம்ம நார்மலாகவே அவாய்ட் பண்ணிவிடுவோம்.
இந்த மாதிரி முறை தான் வந்து பத்திய முறைன்னா பத்திய முறையை பார்த்து நம்ம அஞ்ச தேவையில்லை. கிடையாது. இப்போ நம்ம அதில் வந்து நம்ம சித்த மருந்துகள் எடுத்துக்கிறதுனால பக்க விளைவு எதுவும் இருக்காது. நம்ம தேவையில்லாத பயம்தான். ஓகே டாக்டர், இன்னும் நம்ம பேசலாம். ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. தென்காசிலேருந்து உமாபதி கால் பண்ணியிருக்கிறீங்க. உமாபதி வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் மேடம். மேடம் தென்காசி மாவட்டம், வயசு வந்து 70. சொல்லுங்க உமாபதி, கேக்குது சொல்லுங்க. எனக்கு ஆஸ்மா இருக்கு மேடம், ரொம்ப ஆஸ்மா இருக்கு. ஓகே, ஹலோ. சொல்லுங்க கேக்குது. நான் பீடி கடையில 10-20 வருஷமா பீடி கடையில எனக்கு ஆஸ்மா இருக்கு. உங்களுக்கு ஆஸ்துமா இருக்கு, அதோட சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். ஹலோ, சொல்லுங்க கேக்குது. ஆஸ்மாக்கு நான் மருந்து வாங்கி சாப்பிட்டு தான் இருக்கேன். இந்த மழை நேரம் வந்தாச்சு மூச்சு திணறல் ஏற்படுது. சரிங்க. அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போனால் பஸ்லேயும் போனால் மூக்கடைப்பு ஏற்படுது. ஓகே. ஒரு டாக்டர்கிட்ட ஒரு டெர்மரிக்கு, சிக்கோல்டு, அஸ்வாதி, சுவாசா இப்படி 5 கேப்சூல் போடுற காலையில் 5 சாயங்கிறாச்சு. ஆஸ்மா போனமாக மூச்சு திணறல் இருக்கு. இப்போ பொதுவாக இவருக்கு ஆஸ்துமா இந்த இறைப்பு நோயெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, இறைப்பு நோய் வந்து நம்ம உடம்புல இருக்க காற்று பூதம் வந்து அதோட கான்சிக்வன்சி வந்து குறையிறதுனால வருது. ஓகே. இந்த காற்று பூதங்கிறது நம்ம உடல் அளவில் நம்ம நேராக நிற்கும் போது பார்த்திங்கன்னா நெஞ்சு பகுதி வந்து காற்று பூதத்துக்கான இடம். இந்த காற்று பூதத்தில் வந்து குறையிறதுனால இந்த ஆஸ்மா கம்ப்ளைண்ட் வருது. இதில் நிறையா இருக்குது. சிஓபிடி இருக்குது, கிரானிக் ஆப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் லங் டிசீஸ் இருக்குது, கிரானிக் ஆஸ்மா இருக்குது, பிராங்கியல் ஆஸ்மா, அலர்ஜிக் ஆஸ்மா இருக்குது, ரைனைட்டிஸ் இருக்குது, அண்ட் பிராங்கைட்டிஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய முறையில் வந்து சிம்டமேட்டிக்காக வந்துட்டுருக்கும். இது முழுவதுமாகவே சித்த மருத்துவத்தில் ஆரம்ப நிலையில் ரொம்ப சிறப்பான மருந்துகள் இருக்குது. அதில் தான் வாதப்பித்த கபம் சொல்கிறேன். இந்த ஆஸ்துமா வந்ததுனாவே உங்களுக்கு எது அதிகமாகிடுச்சு அப்படின்னா கபம் அதிகமாகிடுச்சு. அப்போ நம்ம சிம்பிளாக ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம், அதை நம்ம பயன்படுத்தினோம்னாவே கம்மியாகிடும். சிம்பிளாக வந்து வேது பிடிப்புங்கிறது நம்ம அன்றாட வாழ்வியலில் வந்து அந்த ஆவி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆவி பிடிக்கிறது அது வந்து தைலத்தில் இருக்கலாம். இந்த யூக்லிப்டஸ் தைலத்தில் எடுக்கலாம், இல்லை நொச்சி இலை, அதில் வந்து நம்ம ஆவி பிடிக்க சொல்லலாம். இன்னொன்று முக்கியமானது, பல் விளக்குறதுல பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முறையை கையாளணும். வெறும் கரிசாலை பவுடர் நல்லெண்ணெயில் கலந்து நம்ம ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ப்ரஷ் பண்ணுவது மூலமாக கபம் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த கபம் ரிலீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆஸ்மா தொந்தரவுலாம் சரியாகும். இது டெய்லியுமே பயன்படுத்தணும். நீங்கள் பல் வளர்க்குறீங்கன்னாவே சரியாகும். நம்ம கண் மருந்து இடுறதுனால கபம் குறையும், அதுலேயே ஆஸ்மா குறையும். கண் மருந்து பெரும்பாலும் நேத்திரப்புண்டு தைலம் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கண் மருந்துகளில் சித்த மருத்துவத்தில் இளநீர் குழம்புன்னு இருக்குது. இந்த மாதிரி மருந்துகள்லாம் கண்ணில் நம்ம விடும் பொழுது நம்மளோட கண் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன். ஏன் அப்படின்னா உடம்புலேயே வாதம், பித்தம், கபம் 3ஐயும் சமநிலையில் வச்சுக்கூடிய ஒரே இடம் வந்து கண் மட்டும்தான். கண்ணால் நம்ம பேசலாம், கண்ணால் எல்லா செய்கையும் பண்ணலாம். கண் வந்து எல்லாத்தையுமே செய்யும், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. கண் வந்து எல்லா மொழிகளையுமே அறிஞ்சது. அதனால் அந்த கண்ணில் வாத, பித்த, கபம்லாம் அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம்னா அந்த கண்ணில் இருக்க ஹீட்டு, அதோட அந்த வாதம்ங்கிற ஹியூமர், கபம் இது எல்லாமே சரி சமநிலை அடையும். இன்டர்னலாக மருந்துகள் பார்த்திங்கன்னா ஆஸ்மாவுக்கு சுவாச குடோரி, வசந்த குசுமாகரம், கஸ்தூரி மாத்திரை, கோருசனை மாத்திரை இதெல்லாம் இருக்குது. மகாவசந்த குசுமாகர மாத்திரைலாம் இன்னும் சிறப்பாக இருக்கும், எடுத்துக்கலாம். குடிநீர்னு எடுத்துக்கிட்டால் ஆடதொடை குடிநீர் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சிம்டமேட்டிக்காக அவங்க அலோபதி டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் பைலிங்குலாக அதை எடுத்துக்கிட்டு வரும்போது நல்லாயிருக்கும். தாலிசாதி சூரணம் சிறப்பாக இருக்கும். தாலிசாதி சூரணத்தை சிவனாராமிரதம் கலந்து நம்ம எடுத்துக்கிட்டு வரும்போது அந்த ஆஸ்மாட்டிக் கம்ப்ளைண்ட் வந்து நல்லாவே குறைஞ்சிரும். அவங்க எந்த கண்டிஷனில் இருக்காங்கன்னு பார்க்கணும். அலர்ஜிக்னால வருதா, ஹெரிடிட்டினால் வருதா, இல்லை பாடியோட சீக்வன்ஸ் கம்மியாக. நான் சொன்னேன் இல்லைங்களா, மணிக்கடை நூலோட பாடியோட டிட்டோரேஷன் ஆகிறதுனால கூட இந்த மாதிரி ஆஸ்மா வரும். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அதுக்கு மருந்து எடுத்தோம்னா முழுவதுமாகவே தீர்வு கிடைக்கும். ஒன்றும் சரிப்படுத்த முடியாத வியாதிலாம் இல்லை. நம்ம கரெக்டாக நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்காக எடுத்துக்கிட்டு போனோம்னாவே அது சரியாயிடும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் நினைச்சுக்கிறாங்க. திருப்பூர்லேருந்து குமரவேல் கால் பண்ணியிருக்கிறீங்க. குமரவேல் வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள். வணக்கம் சார், திருப்பூர்ல இருந்துங்க. ஹலோ. சொல்லுங்கள் சார், கேட்குது. நான் திருப்பூர்ல இருக்கேன் சார். எனக்கு வந்து சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குங்க. சுகர், ஓகே. அதுக்கு வந்து கால் வலி கொஞ்சம் ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கு. அதே போல் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது சார். கொஞ்சம் வெயிட் வந்து குறைஞ்சிருக்குங்களா, இன்க்ரீஸ் ஆயிருக்கா? இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே. லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோ ஏறி இருக்குங்க. ஓகே. ஆனால் சுகர் எவ்வளோ நாள் இருக்குது உங்களுக்கு? சுகர் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இயர்ஸ் நான் செக் பண்ணதுலேருந்து 2.5 இயர்ஸில் இருக்குங்க. ஓகே. அது டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே. இப்போ இவருக்கு வந்து சுகர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சுகருங்கிறது நீரிழிவு நோயின்னு சொல்லுவாங்க. நீரிழிவு நோய் தான் நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா ஆர்கனையுமே அஃபெக்ட் பண்ணுற முக்கியமான நோய். ஆனால் சாதாரணமாக இருக்குது. இந்த நீரிழிவு நோய் சித்த மருத்துவத்தில் 20 வகையாக சொல்லியிருப்பாங்க.
20 வகையில் வாதத்தில் வந்து 4, பித்தத்தில் 6, கபத்தில் 10ன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் வந்து கம்பேர் பண்ணிக்குவாங்க. நான் வந்து பாருங்கள் சுகர் மாத்திரை எடுத்துக்கிறேன், நான் வந்து 30 வருஷமாக நல்லா இருக்கிறேன். பட் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸாக தான் எடுத்துப்பார், காம்ப்ளிகேஷன்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கெலாம் காரணம் இதுதான். வாதத்தில் வரக்கூடிய சர்க்கரை நோய் வந்து மிகுந்த கவனத்துடன் நீங்கள் கையாளணும். மருத்துவரோட அறிவுரைப்படி மருந்துகள் எடுத்துக்கணும். 2 மருந்தையும் சேர்த்து கொண்டு எடுத்துக்கலாம். பித்தத்தில் வர மதுமேகம் பார்த்திங்கன்னா சித்த மருந்து மட்டுமே எடுத்தோம்னாவே சரியாயிடும். கபத்தில் வர மதுமேகம் பார்த்திங்கன்னா வெறும் நம்ம ஃபுட்டு இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன், டயட்டில் இருக்கேன், எனக்கு சுகர் கண்ட்ரோலில் தான் பாருங்க, நானும் ஒன்றும் எங்கேயும் நான் டாக்டர்கிட்டலாம் போகல அப்படிமா. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கபம் டைப்பில் வர 10 வகையான டைப்பில் அவங்களுக்கு ஒன்றா இருக்கும். அதனால் இது மருத்துவரோட அறிவுரைப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா இது வந்து நம்ம ரெக்கவரி பண்ணிக்கலாம் ஈஸியாக. இதில் வந்து சிறப்பான மருந்து வந்து நீரிழிவு நோயில் இப்போ கால் எரிச்சலாக சொல்கிறாரு இல்லைங்களா, இதுக்கு வந்து ஆவாரை குடிநீர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆவாரை கொன்றை நாவால் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய கொன்றை மருதத்தூளம் விரைந்துடர் ஒக்க கொண்டு காவிரி நீர் மற்றும் கடல் நீர் மட்டும்தான் என்ன பாலிடிப்சியா, பாலிபேஜியா, பாலியூரியா 3மே சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து நவீன மருத்துவத்தில் வர டயபெட்டிஸ் மெலிட்டஸ், இன்சுலின் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் IDDM 1 சொல்லியிருப்பாங்க, டைப் 1 டைப் 2ன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த காலத்திலேயே சித்த மருத்துவத்தில் நீரிழிவு நோயை 20 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. 20 வகையாக பிரித்து வாதத்தில் 4, பித்தத்தில் 6, கபத்தில் 10 சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான மருந்தை வந்து ஆவாரை குடிநீர் சொல்லியிருக்காங்க. ஆவாரை குடிநீர் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆவாரை குடிநீர் எடுத்துக்கிட்டோம்னாவே நல்லாயிருக்கும். அவங்க மெட்ஃபார்மின் எடுத்துக்கலாம். மெட்ஃபார்மின் எடுத்துக்கும் போது நீங்கள் எடுத்துக்கலாம். மெட்ஃபார்மின் ஒரு 500 எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இரவில் வந்து நீங்கள் ஆவாரை குடிநீர் எடுத்துக்கலாம். 2 மருந்து சேர்த்து எடுக்கும்பொழுது நெஃப்ரான் டேமேஜ் வந்து சரியாகும். நிறைய பேருக்கு வந்து ஏன் வருது அப்படின்னா, ஒரு நீரிழிவு நோயாளி அப்படின்னாவே உங்களுக்கு வந்து யூரினில் சுகர் லீக்கேஜ் ஆகுதுனாவே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து இங்கே நெஃப்ரான் டேமேஜ்னு தான் அர்த்தம். அதனால் ஆரம்ப நிலையிலேயே சித்த மருத்துவத்தில் இருக்க நெரிஞ்சல் குடிநீர், ஆவாரை குடிநீர் இதெல்லாம் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த ரீனல் டேமேஜ் ஆஃப்டர் 10 இயர்ஸ் கழிச்சு வராது. ஓகே டாக்டர், இன்னொரு நேயர் இருக்கிறாங்க, உங்ககிட்ட பேசலாம். கடலூர்லேருந்து சுமதி கால் பண்ணிருக்கிறீங்க. சுமதி வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். சுமதி இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். வயிறு ஃபுல்லா கேஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்குங்க சார், வயிறு உப்பசமா இருக்குங்க சார். ஓகே. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மணிக்கடை நூல் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ரிஸ்ட்டு நான் இந்த 4 விரல் அளவு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 தான் இருக்கும். இந்த மணிக்கடை நூல் 10 இருந்ததுனாவே இந்த மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ், பெல்ட்டில் பிளாச்சிங், பெல்ட்டில் இந்த வாயு தொந்தரவுலாம் அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் ஏலாதி சூரணம் சிறப்பாக இருக்கும். இவங்க எதுக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னா, டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க, நேரம் தவறிய உணவு, பார்த்திங்கன்னா இரவு நேர உணவு வந்து லேட்டாக சாப்பிடுவாங்க. இரவு நேரத்தில் வந்து தோசையை அவாய்ட் பண்ணிடணும். தோசையை முழுவதுமாகவே அவாய்ட் பண்ணணும். யாருக்கு மூட்டு வலி இருக்கோ, யாருக்கு இந்த மாதிரி வயிறு பிரச்சனை இருக்கோ எல்லாருமே தோசையை வந்து நைட்டில் சாப்பிடவே கூடாது. நைட்டில் தோசை சாப்பிட்டாங்கன்னா அதுக்கு தீர்வே இல்லை. நீங்கள் எந்த டாக்டர் கிட்ட போனீங்களாலும் அந்த தீர்வே வராது. அதனால் ஏலாதி சூர்ணம் நல்லாயிருக்கு. நான் சொன்ன மாதிரி அண்டலேகியத்தில் வந்து சீரகம், பெருஞ்சீரகம், முட்டை வெள்ளைக்கரு, எலுமிச்சம்பழ சாறு, அப்புறம் பார்த்திங்கன்னா நெய், தேன், அவ்வளோதான். இந்த காம்பவுண்டு தான் இருக்கும். இந்த காம்பவுண்டு வந்து முழுவதுமாகவே சரி பண்ணும். இந்த பெல்ஜிங்கு, இந்த வாயு தொந்தரவு எதாக இருந்தாலுமே உங்களுக்கு சரியாயிடும். பெரும்பாலும் இந்த மாதிரி வாயு தொந்தரவு இருக்கிறவங்கள வந்து நவீன பர்பஸை வந்து நீக்கிடணும், பேஸ்ட்டை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இவங்களுக்கு சலைவா செக்ரேஷன் கம்மியாக வர்றதுனால தான், குறைவாக இருக்கிறதுனால அந்த யூசோஃபேஜஸில் இருக்கிற செக்ரீஷனும் கம்மியாக இருக்கும். செக்ரீஷன் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காகவே பெல்ஜிங் ஃபார்ம் ஆகிட்டுருக்கும். அதோட அந்த ஆசிட் பேஸ் பேலன்ஸ் சரியாக இருக்காது. அதனால் வந்து நல்ல செக்ரேஷன் ஆகணும். நல்ல மனநிலையோட உணவும் இருந்தணும், தண்ணீரும் இருந்தணும். நம்ம ஒரு பலவிதமான சிந்தனைகள், எண்ணங்களில் நம்ம பண்ணிக்கிட்டு நம்ம உணவு, ஏன் இந்த உணவை நான் முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, உணவு சாப்பிடும்போது மட்டும்தான் 5 வாயுக்கள் வேலை செய்யும். பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன்கிற 5 வாயுக்கள் வேலை செய்கிற ஒரே நேரம் வந்து நம்ம உணவு அருந்தும்போது தான். அதனால தான் உணவு அருந்தும்போது வந்து பேசக்கூடாது, ஒழுங்காக ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடணும், எழுந்திரிக்கூடாது, நடமாடிக்கிட்டு சாப்பிடக்கூடாது. அப்படி ஆனால் இன்றைக்கெல்லாம் காலம் மாறிடுச்சு, எல்லாமே நின்றுக்கிட்டே சாப்பிட்றோம். எல்லாமே இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கூட டைம் இல்லை. ஆனால் உணவு அருந்தும் பொழுது உங்களுக்கான உணவு அருந்தும் நேரத்தை குறைந்தது 10 நிமிடமாவது ஒதுக்கினால் உங்களுக்கு வந்து அந்த மணிப்பூரக சக்கரம் வந்து டெவலப் ஆகும். இந்த மணிப்பூரக சக்கரம்ங்கிறது நம்மளோட வயிற்று பகுதியில் இருக்குது. இந்த மணிப்பூரக சக்கரம் வந்து இன்விசிபிள் பாடி. அந்த இன்விசிபிளாக இருக்கிற மணிப்பூரக சக்கரம்னு சொல்கிறது கம்பேர் டு கேலக்ஸி ஈக்குவல். அதனால தான் அதை வந்து திருமூலர் சிறப்பாக சொல்லியிருக்காரு, அண்டத்துள்ளதே பிண்டம், பிண்டத்துள்ளதே அண்டம் அப்படின்னு. நீங்கள் பார்க்குறதா இங்கே அந்த நீங்கள் பார்க்குற எல்லாமே, வெளியில் பார்க்குறது எல்லாமே உடம்புல இருக்குது. அதனால தான் நீங்கள் அதை வந்து அந்த ஆதாரங்களை வந்து நீங்கள் பலப்படுத்திக்கணும். அதுக்கான ஒளிமுறைகள்லாம் சொல்லியிருக்காங்க. மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்னி அப்படின்னு
ஒவ்வொரு அந்த ஆதாரத்துக்கு உள்ளரையும் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட ஹார்மோன் ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ நம்ம மணிப்புரக சக்கரம்னா மணிப்புரக சக்கரம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு டயபெட்டிக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, கணையம் கெட்டு போயிடும். இப்போ சுவாதிட்டான சக்கரம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ரீனல் அட்ரினல்லாம் இருக்குது. இப்போ மூலாதார சக்கரம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்லாம் இருக்குது. இப்போ விசுத்தி சக்கரம்னா தைராய்டு இருக்குது. அனாதக சக்கரம்னா ஹார்ட் இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆக்னை சக்கரம் பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த சக்கரத்துள்ளாரையும் நம்ம அந்த ஹார்மோன் ஃபங்க்ஷன்லாம் இருக்கும். அதனால் நம்ம இப்போ ஆதாரங்களை வந்து நல்லா பலப்படுத்தணும். ஆதாரங்களை பலப்படுத்தினா நல்ல மனநிலையில் இருக்கணும். நல்ல மனநிலையில் இருந்தோம்னாவே அந்த ஆதாரம்லாம் நல்லா பலமாக இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது வந்து இப்போது ஒரு ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், சக்கரை நோயாக இருக்கட்டும், இல்லை மன அழுத்தம், ரத்த அழுத்தம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து நம்மளால் அதை கியூர் பண்ண முடியும். அண்ட் சில விஷயங்களுக்குலாம் வந்துட்டு சைமல்டேனியஸாகவே நம்ம அலோபதியில எடுத்துக்கலாம், இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பெரும்பாலும் வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு பயம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, சித்த மருத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ப்ரொலாங்காக எடுத்துக்கக்கூடிய ஒரு ப்ராசஸோ அப்படின்ற ஒரு பயம்லாம் வரும். ஸோ அஸ் அ சித்த மருத்துவராக பொதுமக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம்னா என்ன டாக்டர்? சித்த மருத்துவம் வந்து மிகவும் பாதுகாப்பான மருத்துவம். இதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. சித்த மருத்துவத்தில் வந்து நோயில்லா நெறிமுறை அப்படின்னு சொல்லி அகத்தியர் வந்து நிறைய ப்ரிவென்ஷன் மெத்தட் சொல்லியிருக்காங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதி முறை இருந்துருது, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை வாந்தி மருந்து, வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது, காலையில் இஞ்சி கடும்புகள் சுக்கு மாலையில் கடுக்காய் அப்படின்னு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறது, சரியான தூக்கம், ஒரு குறைந்தது 6லேருந்து 8 மணி நேரம் தூக்கம், அப்புறம் பயிற்சி, சூரிய வணக்கம், இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறது. இது மாதிரி அன்றாட வாழ்வியலில் நீங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம போனோம்னாவே நம்ம சர்க்கேடியன் ரிதம் வந்து அஃபெக்ட் ஆகாது. இந்த சர்க்கேடியன் ரிதம் அஃபெக்ட் ஆகாமல் நம்ம கொண்டு போனோம்னாவே சரியாயிடும். மூச்சு பயிற்சி, திருமூலர் மூச்சு பயிற்சி வந்து சிறந்த மூச்சு பயிற்சி. அந்த மூச்சு பயிற்சிலாம் காலையில் 10 நிமிடம் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இன்விசிபிள் பாடி, விசிபிள் பாடி எல்லாமே உங்களுக்கு நார்மல் ஆகிடும். இன்றைக்கி எல்லாமே எல்லா பிரச்சனையும் ஏன் வருது அப்படின்னா மனம் சம்பந்தமாக தான் இருக்குது. ஏன் மனம்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம உடம்புலையே 2 வந்து ஃபாரின் பாடி. ஒன்று நம்மளோட ஆன்மா, இன்னொன்று நம்மளோட மனம். நம்மளோட மனம் வந்து வெஹிக்கிள் மாதிரி வித்தின் 10 செகண்டில் இறைவன் அடைஞ்சிரும். அடுத்த 10 செகண்டில் நம்மளை உடம்புக்கு வந்துடும். சோல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த சோல் எனர்ஜி நீங்கள் உள்ள உணவோ நீரோ அது வந்து ஆன்மாவுக்கு தேவையில்லை. உங்களோட உணவு நீர் எல்லாமே இந்த உடம்புல உயிர் இருப்பதற்கு தேவையான விஷயந்தானே ஒழிஞ்சு ஆன்மாவுக்கு வந்து எதுவும் தேவையில்லை. அதனால் ஆன்மா வந்து பெரும்பாலும் அந்த மனத்தோடையே பயணிக்கிறதுனால இந்த மனம் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் இயங்கிறதுக்கு நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக இருந்தால் மட்டும்தான் அது. ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் வந்து மனம் வந்து ரொம்ப குழம்பி போய்டும். அதனால தான் நம்ம வந்து நம்மளை அறியாமையே அந்த வார்த்தைகள்லாம் சொல்லிகிட்டு இருப்போம். நம்ம மனமும் குழம்பி போயிடுச்சு, எதாக இருந்தாலும் மனசில் வச்சுக்காத, மனசை விட்டு சொல்லு, எல்லாமே மைண்டுன்னு சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் மனசுங்கிறது என்னன்னு தெரியாமே அதை பேசிகிட்டு இருப்போம். மைண்ட் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. அது ஒரு ட்ராவல் ஏஜென்ட் மாதிரி, ஒரு உயிருள்ள கார் மாதிரின்னு வச்சுங்களேன். கார்னால் நீங்கள் ஓட்டினா தான் ஓடும். பட்டு உங்களுக்கு இருக்க மைண்ட் வந்து அப்படி இல்லை. உங்களை அறியாமே ஓட்டிகிட்டு போவோம், எங்கே வேணாலும் தள்ளும். அதனால் நீங்கள் வந்து நல்ல மனநிலை எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் உள்ள உணவு நல்ல சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறது, நல்ல தூக்கம், எதாக இருந்தாலும் திருப்தியாக இருக்கணும். அவ்வளோதான். நீங்கள் எதாக இருந்தாலும் திருப்தி வந்துருச்சுனாவே மனம் வந்து கிளியர் ஆகிடும். அதனால் மக்களுக்கு என்ன சொல்லிடுறேன்னா, எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் வந்து எதுவுமே ஒரு திருப்தியாக நீங்கள் எதையாக இருந்தாலும் செஞ்சிங்கன்னா, உணவாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, அதை திருப்தியான முறையில் கையாளும் போது உங்களுக்கு நோய் நிலையும் குறையும், மனநிலையும் சரியாகும், உடல்நிலையும் மேம்படும். ஓகே டாக்டர், மன உறுதியோடு இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் இணைஞ்சமைக்கு நன்றி டாக்டர். வணக்கம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square ஆர்டிஸ்டிக் என்க்ளேவ் தச்சநல்லூர், திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square ஆர்டிஸ்டிக் என்க்ளேவ்.